சிறை சாலிடான ரைட்டிங், ஷார்ப்பான மேக்கிங் அப்படின்னு சொல்லி இந்த வருஷத்துடைய கடைசியில் சும்மா மிரட்டி விட்ட படம் இது. படத்தை பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்குமே ஒவ்வொரு காட்சியிலையும் ஒன்று பதபதைப்பாகவோ இல்லை பரபரப்பாகவோ இல்லை மனசை நெகிழ வைக்கக்கூடிய வகையிலேயோ ஏதோ ஒரு விஷயத்தை கிளியராக செட் அவுட் பண்ணது தான் இந்த படத்துடைய பலம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இயக்குனரான தமிழ் ஒரு பக்கம் ஒரு அழுத்தமான கதையை ஆழமாக எழுதி கொண்டு வர, இன்னொரு பக்கம் இயக்குனரான சுரேஷ் ராஜகுமாரி உண்மைக்கு நெருக்கமாக உணர்வுபூர்வமாக காட்சிகளாக அதை ஸ்கிரீன்ல கன்வெர்ட் பண்ணியிருக்காப்ல. ஒரு காட்சியிலையும் இருந்த நேர்த்தி, அதுக்கான கதாபாத்திரங்கள் எல்லாம் எழுதப்பட்ட விதம், அந்த கதாபாத்திரங்களுக்கான காஸ்டிங், அந்த காஸ்ட் பண்ணப்பட்ட நடிகர்கள் எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ்ல புல் ஆஃப் பண்ண விதம், அவங்களுக்குள்ள கிரியேட் ஆன ஒரு கெமிஸ்ட்ரி, எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்திருக்கு. ஒரு தள்ளுமுள்ள நடக்கக்கூடிய ஒரு காட்சியில கீழே விழுகிற அந்த கதாபாத்திரத்துக்கு என்னாச்சு அப்படிங்கிறத காமிக்காம, ப்ரீ கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படிங்கிறத காமிக்காம, பின்னாடி லேட்டர் பார்ட்ல ஆடியன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ண விதத்தில் பிலோமின்ராஜ் காட்சிகளை வெட்ட, பாடல்கள் எல்லாத்தையும் பிரீசியாக ஒரு பக்கம் பிரசன்ட் பண்ணிட்டு, பரபரப்பான பரபதைப்பான காட்சிகள் எல்லாத்துக்கும் உரிமையை வச்சு ஜஸ்டின் பிரபாகரன் இன்னொரு பக்கம் மெட்டுக்கட்ட, முடிஞ்ச அளவுக்கு விஷுவலி அப்பீலிங்காக அதே நேரத்தில் உண்மைக்கு நெருக்கமாக ராவாகவே காட்சிகளை பதிவு பண்ண விதத்தில் சினிமோட்டோகிராஃபரான மாதேஷ் மாதவன் இன்னொரு பக்கம் பட்ட பிரிச்சிருக்காப்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்து முஸ்லீம்ஸுக்கு இடையிலான பிரச்சனையை ஒரே ஒரு சீன்ல உள்ள வந்துட்டு போற மூணார் ரமேஷை வச்சு எஃபெக்டிவாக அட்ரஸ் பண்ண விதமாகட்டும், ஒவ்வொரு காவலருக்கும் கொடுக்கப்பட்ட குறைந்தபட்ச அதிகாரத்தை எங்க எதுக்காக எப்படி அவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை அழகா பேசின விதத்துக்காகவே இந்த வருஷத்துடைய தலை சிறந்த படம் அப்படிங்கிறதையும் தாண்டி தமிழ் சினிமாவிலேயே நிச்சயமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு நல்ல படம் அப்படிங்கிற ஒரு லெவலை இந்த சிறை பிடிச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல்காரனை பொறுத்தளவுக்கு இந்த படத்துல மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்கான ஒரு சில வசனங்கள் உள்ள இருக்கே தவிர மற்றபடி இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு போட்டுன்னு பாருங்க.